நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சனிப்பெயர்ச்சி குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சிவவாக்கு ஜோதிடர் KS கிருஷ்ணவேணி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். நமஸ்காரம்மா. வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கம்மா. சிவனுடைய அருளால நல்லா இருக்கும். ஓகே மேம். இன்னைக்கு நம்ம சனிப்பெயர்ச்சி குறித்து தான் பேச போறோம். நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல நிறைய சனிப்பெயர்ச்சி பத்தி பேசிட்டோம். எதுக்கு சனிப்பெயர்ச்சினாலே எல்லாரும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க? சனி பகவான் அப்படின்னாவே ஏன் அந்த ஜர்க்கு வருது, ஒரு பயம் வருது அப்படின்னா, அவர் வந்து இப்போ 9 கிரகத்துல பாவ கிரகங்கள் வரிசையில வந்துடுறார். ஆனா அவரு தான் ஆயுள், ஆரோக்கியம், தொழில், ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடியவரே சனி பகவான் தான். அப்ப எல்லாத்துக்குமே மஸ்ட் என்ன வேணுங்க? கண்டிப்பா தொழில், நல்ல வருமானம் வேணும். அப்ப அவங்களுக்கு ஒரு ஜீவனம், அந்த ஜீவனக்காரகரே அவர் தான். அதனால்தான் பயம். நம்ம செய்யக்கூடிய தொழில்ல ஏதாவது பிரேக் ஆயிருமா, அல்லது வருமானம் நிறைய இன்னும் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் ஆகுமா, நம்ம வாழ்க்கையில இன்னும் உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த பயிற்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் வாக்கியம் திருக்கணிதம் திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் மூலியமாக சொல்லக்கூடிய திருக்கணிதம் அப்படிங்கிறது ஒரு பஞ்சாங்கம். கிட்டத்தட்ட 1 இயர் கேப் வந்துருச்சு பாருங்க. கண்டிப்பா. இப்ப 6ஆம் தேதி வரக்கூடிய மார்ச் காலையில பெயரக்கூடிய இந்த அமைப்பு கோயில், அதாவது பிரசித்த பெற்ற கோயில், ஆகம விதிப்படி பூஜை புனஸ்காரம் செய்யக்கூடிய, அபிஷேகம் செய்யக்கூடிய திருக்கோயில்ல தான் இந்த பெயர்ச்சிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயரக்கூடிய அமைப்பு. அப்படிங்கறதுனால திருநள்ளார நம்ம மோஸ்டா எடுத்து இந்த நாள் தான் அங்க கரெக்டா உட்காராரு. இப்ப இருந்ததெல்லாம் அதுக்குன்னு ரப்பர் போட்டு அழைக்க முடியாது. அதனுடைய பலாபலனும் சிலருக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மதுரை, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை அந்த சைட்லாம் பார்த்தாலும் கண்டிப்பா சிலர் இந்த ஸ்ரீரங்க ஐயங்கார்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் தான். 70% திருக்கணிதம்னு வச்சுக்கோங்களேன். வாக்கிய பஞ்சாங்கம் ரொம்ப இந்த கோயில் விஷயத்துக்கு மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. அப்ப அந்த கோயிலுக்கான பெயர்ச்சி சுவாமியோடைய இந்த விஷயத்துக்காக தான் இந்த சனி பெயர்ச்சி நம்ம விசேஷமா எடுத்துக்கிறோம், பலாபலன் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே மேம். இன்னைக்கு மகர ராசி நேயர்கள் பத்தி பேச போறோம் மேம். சனி பகவான் மகர ராசி நேயர்களுக்கு என்னென்ன அள்ளி தரப்போகிறார்? கண்டிப்பா. ஏன்னா மகரத்துக்கு வாழ்த்துக்கள்மா. உங்களுடைய இடமே என்னன்னு பாத்தீங்கன்னா மகரத்துக்கு சனி பகவான் தான். சனி பகவானுடைய நான் என் வீட்டுக்கு நான் சூனி வச்சுப்பேனா, இருந்தாலும் 7.5 சனி, ஜென்ம சனி, 2ஆம் இடத்துல சனி பகவான், இந்த மாதிரிலாம் பல பிரச்சனைகளை நாங்களாம் சமாளிச்சு வந்துட்டோங்க மேடம் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. சோ உங்களுக்கு இனிமே வாரி வழங்க போறார் முயற்சியில. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு போறார், தன்னோட இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு போறார். உங்களுக்கு இந்த குரு நீச்சங்க. அந்த நீச்சமான குருவுக்கு அவரோட இடத்துலயும் 3ஆம் இடத்துல போய் அமரக்கூடிய சனி பகவான் மீனத்துல ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்ல. அப்ப நல்ல ஒரு முயற்சி. சுறுசுறுப்பா இனிமே இருக்கணும். நீங்க அதை நீங்க கவனத்துல எடுத்துக்கணும். மகரம் எல்லாம் சுறுசுறுப்பா இருந்தாவே 2க்கும் உங்களுக்கு உடையவர் 3ஆம் இடத்துக்கு போகும்போது வீரியம், சுறுசுறுப்பு, வெற்றி, இந்த கேம் விளையாட்டு துறையில இருக்கிறவங்கள நல்ல கோல் அடிக்கலாம். ஏன்னா அந்த ஸ்ட்ராங்கா கொடுத்துருவார். நான் இருக்கேன், காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மகரத்திற்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பெல்லாம் கண்டிப்பா நல்லா செய்யலாங்க. ஓகே மேம். இப்போ புதிய தொழில் சொல்றீங்க, எந்த மாதிரி தொழில்களே இப்போ அவங்க தொடங்கலாம்? அவங்களுக்கு சொல்லுவாங்கல்ல, என்ன தொழில் செஞ்சவன் கெட்டவன் இல்லைங்கிற மாதிரி நமக்கு என்ன தெரியுமோ அத தொழில் தான் செய்யணும். குரு கொஞ்சம் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் கட்டத்துல, கண்டிப்பா படிச்ச படிப்புக்கான தொழிலே அமையாது. ஏதாவது MBA ஏதாவது ஒண்ணு படிச்சிருப்பாங்க, எங்கேயாவது போய் HR இருக்கிறது, அல்லது வேற ஏதாவது மேனேஜர் போஸ்ட்ல உட்காந்துருப்பாங்க. தன்னோட படிப்புக்கான தொழில் வரணும். எத்தனை பேர் தெரியுங்களா டாக்டரா படிச்சுட்டு வேற தொழிலுக்கு போறாங்க. கண்டிப்பா. சரிங்களா? ஐடிக்கு கூட போயிருவாங்க. ஐடில படிச்சவங்க இது பண்ணவங்க சைடா ஏதாவது ஒரு மருத்துவத்துறை படிச்சு கூட வரவங்க இருக்காங்க, வக்கீலா வரவங்க இருக்காங்க. இப்படி இந்த தொழில் மாற்றம் எல்லாம் வர்றதே குரு பகவானும் 10ஆம் இடம் தாங்க. ஏன்னா இந்த 10 கூடையவர் மகரங்க, அதுக்காக தான் இதை சொல்றேன். அப்ப உங்க தொழிலுக்காரகன் 3ஆம் இடத்துல இருக்கனால நல்ல முயற்சி, நல்ல ஒரு விஷயத்த உடனே சட்டுன்னு கொடுக்கக்கூடிய அமைப்பு. தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இல்லை. அது ஒரு தன்னம்பிக்கை வரணும்.
அது வந்து மகரத்துக்கு இனிமே நம்பிக்கையோட செயல்படுங்க. ஓகே மேம். பெண்கள் விவசாயம் பண்றவங்களுக்கு எப்படி மேம் இருக்கு? விவசாயத்துறையில டாப்பா இருக்குங்க. ஏன்னா நீர், சந்திரனும் சனி பகவானும் என்னன்னா நீர், ஜலராசியில போய் உட்கார்றாரு. அருமையான கேள்விமா. அப்ப என்ன ஆகுனா மழை வளமே நல்லா இருக்குமா, ஒரு 2 வருஷத்துக்குமே நல்ல மழை பெய்யும். அதே மாதிரி விவசாயத்துறையில இந்த லோன் கிடைக்கிறது, அவங்களுக்கான சப்போர்ட், கவர்மெண்ட் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கறது. ஏன்னா நீ நானுன்னு போட்டி போட்டுட்டு போய் கரண்ட்டுக்கு காசு கிடையாது அது. ஏன்னா இந்த இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள் பூமியை பாதுகாக்கணும், விவசாயத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறவங்கள படிச்சவங்களே விவசாயத்துறைக்கு வரணும். அது மாதிரி வந்தாதான் நம்மலாம் இந்த ஒரு பொக்கிஷமான இடத்த, இந்த பூமியை நம்ம பாதுகாக்க முடியும். புண்ணிய பூமிங்கிறது வேற, சாப்பாடு போடுறதுக்கு நமக்கு நிலத்தை பாதுகாக்கணுமா, அதெல்லாம் வந்து படிச்சவங்க இனிமே ஒண்ணு கூடி வரணுங்க. விவசாயமும் செய்யணும். சின்ன சின்ன பயிரிட்டாவே நம்ம வந்து அது ஜெயிக்கலாமா. அன்றாட தேவைக்கான காய்கறிகள் இது மாதிரி எல்லாம் இருக்கும்போது நமக்கு இந்த அரிசி விலையெல்லாம் ஏறாம நமக்கு நாமே ஒரு பாதுகாப்பு திட்டம் போட்டு நம்ம செயல்படுறதுக்கான விஷயங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணும் அரசாங்கமும் அப்படிங்கிறத இனி வரும் காலம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே மேம். இவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரம் கோயில் சொல்லுங்க. வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கும்போது சனி பகவான் தன்னோட இடம் அப்படிங்கிறனால தனக்கு உதவியாக இருக்கக்கூடிய லேபர்ஸ், தொழிலாளிகள், இந்த கிளீன் பண்ணுவாங்க தெரியுங்களா, துப்புரவு தொழிலாளர், துப்புரவு அப்படிம்பாங்க, அவங்களுக்கு பச்சை கலர்ல, அதனால அவங்க கவர்மெண்ட்ல நிறைய பேர் இருப்பாங்க, பச்சை கலர்ல ஒரு சேலை எடுத்து கொடுக்கறது, அந்த கோட்டு எடுத்து கொடுக்கறது, அவங்களுக்கு சாப்பாடு போடுறது, இதெல்லாம் செய்யலாம். அவங்களுக்கு வருமானம் நல்லா இருக்கும். உங்களுக்கு இதை செஞ்சீங்கன்னா சனிக்கிழமை செய்யணும். வர வச்சு அவங்க நான்வெஜ் சாப்பிட்டா கூட நல்ல விருந்து கொடுத்து ஒரு அந்த மாதிரி சேலையோ அந்த மாதிரி பச்சை கலர்ல கோட்டை எடுத்து கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பை கொடுக்கும். கோயில் அப்படிங்கும் போது பாத யாத்திரை போறாங்க பார்த்தீங்களா, நடந்து பழனிக்கோ கண்டிப்பா அல்லது ஐயப்ப சுவாமிக்கோ இது மாதிரி போறவங்களுக்கு இவங்க பணிவிட செய்யறது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, காலில் பாத பூஜை செய்யறது, இதெல்லாம் அந்த சனி பகவானோட தாக்கம் அவ்வளவா இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். கண்டிப்பா மேம், கண்டிப்பா. விவசாயிகள் பத்தி அருமையா சொன்னீங்க. நன்றி மேம். சிவாயனம்.